பொன்னி சீரியல் இன்னைக்கான எபிசோடில் வீட்டில் எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ வக்கீல் வராங்க. நான் தான் வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பவானி சொல்கிறாங்க. எதுக்குன்னு சொல்லி கேட்டோன்னா டைவர்ஸ் வாங்குறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து ஜெயா டென்ஷன் ஆயிடுறாங்க. வக்கீல் சொல்கிறாங்க, நீங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே கலந்து ஆலோசிச்சுட்டு எனக்கு முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் பொன்னி வந்து அவங்க கஸ்டமருக்கு வந்து மேக்கப் பண்ணி விட்டுட்டு வெளியே வராங்க. அப்போ அந்த ஜிம்மில் வந்து ஸ்வேதாவை பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு அங்கே உள்ளவங்ககிட்ட போய் விசாரிக்கிறாங்க. அவங்களுக்கு எதுவுமே கிளியராக தெரியல. நேராக அவங்க ஓனர்கிட்ட வந்து சொல்கிறாங்க, மேடம் இப்படி ஸ்வேதா நான் சொன்னேன்ல கதை, அவங்க வந்து ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்கிறாங்க. எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சந்தேகப்படுறாங்க. நிச்சயமாக ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து ஒர்க் அவுட்லாம் பண்ண முடியாது, அதுவும் செகண்ட் மந்த் தானே ஆகுதுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சந்தேகப்படுறாங்க. இன்னொரு பக்கம் பவானி வந்து வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. நீ எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா கேட்குறாங்க. உன் பொண்ணோட லைஃப் எல்லாமே ஸ்பாயில் ஆயிரும், நீ எதுக்கு இப்படி அவசரமாக முடிவெடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சண்முகம் ரெண்டு பேருமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க பவானிக்கு. அப்போ வெண்ணிலா வந்து நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நீ இதில் தலையிடாது அப்படின்ட்டு பவானி சொல்லிடுறாங்க. அடுத்த சீனில் பொன்னி வந்து சக்தி கிட்ட வந்து சொல்கிறாங்க, அந்த ஸ்வேதாங்கிற பொண்ணை நான் ஜிம்மில் பார்த்து அவங்க ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே சக்தியும் அந்த லேடி மேலே எனக்கும் கொஞ்சம் சந்தேகம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.